இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 18, 2024 18/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் காலை 9:23 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி காலை 8:17 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 9:54 இன்று இரவு 9:54 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராத்திரி 9:54 PM சந்திரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால 9:54 PM வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று நாள் முழுவதும் ராத்திரி 9:53 வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற, குடும்பத்துக்கு முக்கிய தேவைகளுக்காக வாக்குவாதங்கள் அல்லது ஆர்கியூமெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதம், இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு, வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களையே நீங்கள் யூ வில் பி செல்லிங் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களையே விற்றுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று ஆக்ரோஷத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. 4ஆம் இடத்திற்கு உச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே வருமானத்திற்கு குறைவில்லாத சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். மாலை வரை சந்தோஷமாக இருப்பீங்க. மாலைக்கு பிறகு அந்த சந்தோஷம் இரட்டிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உறவினர்கள்டேருந்து ஃபோன் வந்ததுன்னா ஒரு நல்ல செய்தி, குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயமோ இல்லை குழந்தைகளின் திருமண விஷயத்திற்காகவோ அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல செய்தியை தருவார்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஆன்லைனில் நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். சந்தோஷம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் இன்றைக்கி அமோகமான வளர்ச்சி இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதுனா கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். அதே சமயம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை வீட்டில் துவக்கினால் அனுகூல பலன்கள் ஏற்படுத்துறதுனால நீங்கள் சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பை கொண்டு உங்களுடைய அரசாங்க காரியங்களை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அஃபிஷியலாக சில விஷயங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் ஒரு தொய்வு ஏற்படும். அதனால் முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்படும் போது பெரிய மனிதர்கள் கேட்கும் கேள்விக்கு மரியாதையுடன் பதில் சொல்ல கற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப ராசி, 2ஆம் இடத்து அதிபதியான புதன், ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் விரையாதிபதி செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதுவும் 3ஆம் இடத்திற்கு இந்த 3 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான வழக்கு அல்லது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு தடைப்பட்ட பண வருமானத்தில் மீண்டும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று மாலைக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வயசுக்கு வந்த பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம், வருமானத்துக்கு குறைவில்லை. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால அவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக மன நிம்மதியையும் குடும்பத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை குறைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உஷ்ணம் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடம்புல எந்த வியாதியும் இன்னைக்கு இருக்காது பெருசாக, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுனால சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது அது செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி பண்ணக்கூடிய செலவு அது விரைய செலவாக இருக்காது, அது கன்ஸ்ட்ரக்டிவ் செலவாக இருக்கும். அதாவது எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான செலவாக இருக்கும். அதற்கேற்றாற் போல பண வருமானம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா நீங்கள் ஓவராக அவங்கக்கிட்ட அதிகாரத்தை காமிச்சாலோ இல்லை ஓவராக அவங்கக்கிட்ட பாசத்தை காமிச்சாலோ அது உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் போகிற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அன்பு பாராட்டி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையுடன் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா அங்கே போய் எல்லா செக்கப்பும் முடித்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக மருத்துவ உதவியின் மூலமாக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 9:30 மணிக்கு மேலே 9 மணி 54 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது
உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரும், அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மிதுன ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துட்டே இருக்கும். மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், அல்லது உங்களுக்கு மனக்கவலைகள், குடும்பம் சார்ந்த மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் எதிர்காலத்தை நினைத்து, ஏன்னா இப்போ அவங்க 10th இருக்காங்க, 12th இருக்காங்க, அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் என்ன படிக்க போகிறாங்க, அவங்க என்ஜினியரிங் படிக்க போகிறாங்களா, இல்லை மெடிக்கல் படிக்க போகிறாங்களா, வேறு ஏதாவது படிக்க போகிறாங்களான்னு ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தை நினைத்தும் சற்று சஞ்சலப்படுவீங்க. ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் கவலைகள் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அந்த செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அன்றைக்கி அதுக்காக கடன் சம்பந்தப்பட்ட நண்பர்களிடம் கடன் கேட்டு முயற்சி செய்து அது சம்பந்தமாக கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ராத்திரி 9:84 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். நாளைக்கு காத்தால தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கி ராத்திரி வரை உங்களுக்கு மனக்கவலை இருக்கும். இன்று உங்களுக்கு மனக்கவலையும் செலவுகளும் விரயங்களும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுன்னா பணச்செலவு கிடையாது, எண்ணெய் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயங்களை நீங்களும் பேசுவீங்க, அவரும் பேசுவார். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அப்படி இல்லை, அவருக்கு ஈக்குவலண்ட்டாக ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது நிம்மதியை குலைக்கும். அனாவசியமான ரசாபாசமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் குடும்பத்துலேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களை தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும், இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு கேட்பாங்க வீட்டில் அப்பா அம்மா. இது பத்தாதுன்னு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளின் அலுவல் ரீதியான முயற்சிகளுக்கும் உங்களுடைய உதவியை நாடுவார்கள். அவங்களையும் கூட்டிகிட்டு போய் விடுறது, கொண்டு போய் கூட்டிகிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இது பத்தாததுக்கு உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு புதுசாக ப்ராஜெக்ட் கொடுக்குறேங்கிற பேரில் நிறைய வேலையை ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் அல்லது உங்களுக்கு ஆரோக்கிய விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விரயம்னா உடனே பயப்பட வேண்டாம், வியாதியெல்லாம் வராது. உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் சோர்வு ஏற்படுறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. ஏன்னா வயசு வித்தியாசம் பார்க்காம இன்றைக்கி நீங்கள் பாட்டுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் மனதில் ஒரு தீராத வடுவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அவர்களை நினைத்து மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவு, குழந்தைகளின் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகளுக்காக பெரிய முதலீடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால திடீர்னு என்ன பண்ணுவேன், எங்கே போய் கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணுவீங்க. கடன் அரேஞ்ச் பண்ணுறதுனால இன்றைக்கி மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல், அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வரும். அந்த நல்ல செய்தி உங்கள் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். நல்ல செய்திகளாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 9:54 வரைக்கும் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கார். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு
உங்களுடைய வியாபாரம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் 9 மணி 54 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்குள்ள வராரு. அதனால் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். ராத்திரி 9:30 மணிக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான்ட்டு. அலைச்சல் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பத்தாவதுக்கு அவங்க கையில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்தில் இன்று தூக்கமின்மை ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பகல் முழுவதும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ராத்திரிக்கு மேலே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காத்தாலெல்லாம் உங்ககிட்ட அன்பாக பேசி உங்களுக்கு அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்ட்டு உங்ககிட்ட தாஜா பண்ணி உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுப்பாங்க. பதவி உயர்வு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைங்கிற கவலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் ராத்திரி பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் திடீர் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாகவும் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பர்சனலாகவும் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். காத்தாலையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. 9 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. 9 மணிக்கு மேலே உங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த க்ஷணம் பணத்தை அனுப்பு, நான் வெளியில் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு கேட்பார், யார் பணம் கொடுத்தாங்களோ. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். அதாவது அவசர நேரத்துக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு இருக்கிற கையிருப்பு கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பயண விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படாமல் இன்றைக்கி அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று இரவுக்கு மேல் பண தேவைகள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் இருக்காது. குழந்தைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற கவலை என்னென்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பீங்க. அதை சொல்லி குத்தி காட்டி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய குதர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தாம பொழுது நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிறது முயற்சிப்பது நன்மையை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களாக முயற்சி பண்ணதான் உண்டு. இன்று பகல் முழுவதும் குழந்தைகளால் மன நிம்மதியும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரிக்கு மேலே அதே குழந்தைகள் தான் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். சிம்ம ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பது, குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தருவது, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதுவும் விரையாதிபதி இன்னைக்கு பகல் முழுவதும் உச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. வருமானம் அதுக்கேற்றாற் போல இருக்குது. செலவுகள் இருந்தாலும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடம்புல இருந்த ஏற்கனவே இருந்த வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி மருத்துவ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் ரிசல்ட்டும் இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு விதமான கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைகளை தவிர்த்தால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீடு மனை சம்மந்தப்பட்ட கவலைகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் வீட்டை மாற்றணும், இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுடைய ஹவுஸ் ஓனரோ இல்லை உங்களுடைய அந்த இடத்த வாங்கி எங்கேருந்து வாங்கினீங்களோ அந்த நபரோ உங்களுக்கு சாதகமான செய்திகளை சொல்லி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாலைக்கு பின் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக முன்னேற்பாடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக எங்கேயாவது பெரிய இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அதாவது அவங்களுடைய காரியத்தை செஞ்சு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு மேலும் அந்யோன்யத்தை அதிகரிக்கும். அதே சமயம் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் இன்று எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி கடன் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கௌரவம் பாதிக்காது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவருக்கு உடல் உஷ்ணத்தின் காரணமாக பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கும். அது இன்றைக்கி பெருசாக வெளியில் தெரியாது. ஏன்னா சந்திரன் நல்ல இடத்துல, வளர்வழி சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தடவை அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இல்லாட்டி பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பியாவது வாங்கிட்டு வந்துடுறது நல்லது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு அதிகமான வேலை பளு காரணமாக, ஒர்க் லோடு காரணமாக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏதாவது போகணும் அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே அதை பிளான் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்காரு அப்படின்னு கேட்டால் அது கடன் சார்ந்த பிரச்சனைகளை தான் முடிவுக்கு கொண்டு வருமே தவிர ஆரோக்கிய பிரச்சனைகளை எதுவும் சங்கடத்தில் ஆழ்த்தாது. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தரம் உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை வண்டி வாகன சேர்க்கையில் ஈடுபட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணம் அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவெடுத்து அதற்காக மருத்துவ செலவுகளோ இல்லை மேல் படிப்பு செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் கையை விட்டு காசு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஆனால் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளில் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். அதாவது நீங்கள் புதுசாக உட்காந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யார், உங்களுடைய சப்ளையர்ஸ் யாருன்னு தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புதிய சப்ளையர்ஸ் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அது வெற்றியும் காண்பீர்கள். என்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் உச்சபலத்தோடு இருக்காரு. ராத்திரி 9:30 மணி வரைக்கும், 9 மணி 54 நிமிஷம் வரைக்கும் அவர் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால் செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய நாள்பட்ட கடன்கள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய சாதனையை பார்த்து உங்களுக்கு பெருமைப்படுத்தி உங்களை மரியாதைப்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, இன்று ராத்திரி 9:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது இரவு 9:54 வரை 9:54 PM வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்லை குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தந்தை அல்லது குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஃபிஷியலாக போகிற இடத்துல கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துல சனி சூரியன் நேர் சந்திப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், சகோதர சகோதரிகள் விஷயத்தில், கலைத்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்களாக கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டும் காணாமல் இருங்க. அவங்களா கேட்டாங்கன்னா அட்வைஸ் கொடுங்க, சஜஷன் கொடுங்க. கேட்காத இடத்துல போய் மூக்க நுழைச்சிங்கன்னா அவமானத்தை சந்திப்பீர்கள். கேட்காமல் கொடுக்கப்படும் கடனும் கேட்காமல் கொடுக்கப்படும் அறிவுரையும் உங்களுக்கு மதிப்பை தராது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவமானம்னா சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அவங்க பண்ணுறது உங்களுக்கு நெகட்டிவாக மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் யாரையும் நம்பி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக மேல் அதிகாரிகளை பற்றிய செயல்பாடுகளை அல்லது விமர்சனங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த ஒரு வாரியத்தையும் வெளியிட்டுறாதீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க, நண்பர்கள், மேல் அதிகாரிகள் யாரை பற்றியும் இன்றைக்கி கமெண்ட் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் இன்றைக்கி வாயை மூடின்னு இருக்கிறது நல்லது. குடும்பத்திலையும் பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிராமல் இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணக்காக இருந்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த பணத்தினால தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணணும்னா அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான சிக்கலை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இன்று பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற, வார்த்தை குழப்பங்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக ஒன்றா உங்களுடைய அம்மா கிட்டேயோ இல்லை மாமியார்கிட்டையோ வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை. இதில் பத்தாவதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவருக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு போவீங்க, ஆனால் அவருடைய வளர்ச்சி தடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நட்பு வட்டத்திலும் இன்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவப்பெயர் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையற்ற எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் இருக்கிறதுனால நிதானமாக இருந்துக்கோங்க. ராத்திரி 9:54 சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்குலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் நிவர்த்தியாகும், அனுகூல பலன்கள் ஏற்படும். மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு அந்த நேரம் சாதகமாக இருக்குது. அதனால் மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் மனக்குழப்பமும், இரவுக்கு மேல் மன நிம்மதியும் சாந்தமும் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். விருச்சிக ராசி, இன்று இரவு 9:54 வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எந்த காரியத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்.
நண்பர்கள், உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய நண்பர்களின் வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது உங்கள் வாழ்க்கை துணையோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்னமோ உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தெரியாத நபர்கள்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அப்பேற்பட்ட நேரம் இது. ஆனால் ராத்திரி 9:54 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால அந்த சமயத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது காரிய தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு மேலே பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுவது தேவையில்லாத செலவுகளையோ அல்லது பொருள் இழப்புகளையோ தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். என்று உங்களுக்கு பகல் முழுவதும் சந்தோஷமும், மாலைக்கு பிறகு மன வருத்தமும் பொருள் இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தன லாபம் அதிகரிக்கும். பண வரவுகள், அபரிமிதமான பண வரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு தன வரவு ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களை சிக்கலில் ஏற்படுத்திட்டு இருந்த, வேலை விஷயமா சிக்கலில் ஏற்படுத்திட்டு இருந்த நபர்கள்லாம் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மாலைக்கு பிறகு மன வருத்தம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் முறையில் வெற்றி, நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரித்தல், கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தீர்வுகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்த மன வருத்தங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ராத்திரி 9 மணி வரைக்கும் தான். 9:84 மீண்டும் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. மன உளைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது, உழைப்புக்கு உண்டான நேரம். அதனால் உழைச்சா உங்களுக்கு பண வருமானம், தொழில் மேன்மை ஏற்படும். ஆனால் இன்றைக்கி உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றுறதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ஒரு முக்கிய காரியத்தை நீங்கள் செய்ய முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பண வரவு, தொழில் முன்னேற்றம், உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு திடீர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கை துணையாக எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சாயந்தரத்துக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது குடும்பத்தார் விஷயத்திலோ விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்கள், அவர் நண்பர்களோ இல்லை எதிரியோ இல்லை உங்களுக்கு துரோகியாக இருந்தவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை சந்தித்தால் சந்தோஷமாக பேசுவீங்க. எதிரிகளை சந்தித்தால் பார்த்துட்டு பார்க்காம போவீங்க. ஆனால் வேறு வழியில் இன்றைக்கி மீட் பண்ணியே ஆகிற சிச்சுவேஷன். 2 பேருக்கு பக்கத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் 2 பேரும் தான் மீட் பண்ணுவீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் குசலம் விசாரித்து விட்டு செல்வது நல்லது. அதே சமயம் எதிரிகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் துரோகிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த துரோகிகளை பார்த்து உதாசீன பார்வை பார்த்து விட்டு செல்வது நல்லது. அவர்கள் பேச முற்பட்டால் கூட நீங்கள் பேசாமல் போகிறதுக்கு உங்கள் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும்
சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுனா அவங்ககிட்ட பேசாமல் போகிறது நல்லது. இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மாலைக்கு பிறகு நல்ல செய்திகளாக வரும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீண்ட நாள் நண்பர்கள், ரொம்ப நாளாக பார்க்காத சில நண்பர்களை சந்தித்து அளவலாவை சந்தோஷப்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும், சந்தோஷ செலவுகள் ஏற்படும். நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கேயாவது ஷாப்பிங் மாலில் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பேசி அவங்களுக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து அவங்களும் உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசி கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. 2 பேரும் என்ன தப்பு பண்ணணும், நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவீங்க. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளையும் வென்று சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் என்னவோ ஒரு விஷயம், 3ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கைங்கிறதுனால உங்கள் எதிரிகளை பற்றி அல்லது உங்கள் தந்தையின் எதிரிகளை பற்றி சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நினச்சி மனசை சஞ்சலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுகிறதுக்கும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தந்தை கிட்ட போய் அந்த உதவியை கேட்கறதுக்குள்ள நீங்கள் படுற அவஸ்தை இருக்கே, மனசுக்குள்ளே அப்பா திட்டுவாரோ, அப்பா என்ன பேசுவார், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு கூச்ச சுபாவமாக இல்லை ஒரு மாதிரி எரிச்சலா எப்படின்னு தெரியாது. அப்பா கிட்ட என்ன கேட்டு நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு நீங்கள் அப்பா ஆகும்பொழுது தான் உங்கள் அப்பாவுடைய மனநிலையை புரிஞ்சுப்பீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. இன்று தாய் தந்தையரை விட அதுவும் குறிப்பாக தந்தை கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். தந்தையுடன் நட்பு பாராட்டி பேசுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல இன்றைக்கி ராத்திரி 9:54 வரைக்கும் இருக்கார். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று அமோகமான வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு மரியாதை இழப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போதுலேருந்து உங்களுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு மரியாதை உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பண விவகாரங்களிலோ அல்லது வார்த்தைகளிலோ கவனச்சிதறல் ஏற்பட்டு தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அல்லது உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அந்த அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய நபர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக எனக்கு பணம் வேணும் சார், எனக்கு லோன் வேணும் சார் அப்படின்னு யார்கிட்ட ரொம்ப பேர்த்திட்ட கேட்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு அதாவது இரவு 8 மணி 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரன் 9:54 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அந்த நபர் உங்களுக்கு பணம் கேட்பார், அந்த பணத்தை கொடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு டைலமாவில் இருப்பீங்க. அதனால் அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க. நண்பர்களை விசாரித்து விட்டு செலவு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்தாலும் அது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா சந்தோஷம் நிலையற்றதாக இருக்கும். இன்றைக்கி டெம்பரவரியாக தான் சந்தோஷப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அலைச்சல் ரீதியாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மனக்குழப்பம் தீரும். குறிப்பாக வீடு மேலே எடுத்து கட்டணும், இல்லை ஒரு ரூம் போடணும், இல்லை பாத்ரூம் கட்டணும், இல்லை ஒரு மாடிப்படியை வெளியில் எடுத்து வச்சு கட்டணும், இப்படி ஏதாவது உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி இழுபறிய நிலைமையை ஏற்படுத்தும். சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான லோன் சாங்ஷன் லெட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்குள் இருக்கின்ற மன வேற்றுமையை போக்குவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா நட்சத்திரநாதன் செவ்வாய், இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரமும் செவ்வாய் தான், உங்களுடைய நட்சத்திரநாதனும் செவ்வாய் தான். அதனால் சந்திரன் இருக்கிற நட்சத்திர சாரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரமாக இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மனக்குழப்பம் தீரும். மனக்குழப்பம் தீர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா பணம் ஜாஸ்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியாக போனால் தப்பு இல்லை, ஆனால் ஜாஸ்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கும்ப ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்காக சற்று கடினமான வேலைகளை செய்வதற்குண்டான சூழ்நிலை. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், அவங்க குழந்தைகளுடைய பல்லு கண்ணு போன்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கலுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்லில் கிளிப்ஸ் போடுறது, இல்லை பல்லை க்ளீன் பண்ணுறது, இல்லை பல்லு உடஞ்சிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள். கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த கண் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைக்கி செலவுகள் ஏற்பட்டாலும் அவங்கள பற்றின கவலை விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் எந்த பாதிப்பு இல்லை. ஆனால் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால நினைவலைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கும், சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கும், சிலருக்கு வாடகை வீட்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால கடனை வாங்கி கடன் அடைக்காதீங்க. உங்களுடைய சேமிப்புலேருந்து கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கம்மியாக அடைச்சாலும் பரவாயில்ல, புதுசாக கடன் வாங்குறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் அனுகூல வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயார் மூலமாக அனுகூலம், உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படுதல், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான நேரம். உங்கள் ஆஃபீஸை விட்டு அவர் வேறு ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட் ஆவார், அல்லது வேலையை விட்டே ரிசைன் பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுக்கு முயற்சிட்டு இருந்தாருன்னா அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும், மன நிறைவு ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். எதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, தாயாருக்காக செலவு, குழந்தைகளுக்காக செலவு, வாழ்க்கை துணைக்காக செலவு, வண்டி வாகனத்துக்காக செலவு, வீட்டை பராமரிக்கிறதுக்காக செலவு, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்காக செலவுன்னு மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள். அதே சமயம் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கு சார்ந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். 50-50 லாபம் தான். 50% உங்களுக்கு லாபம், 50% நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிராளிகளை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது காணா போயிருந்ததுன்னா அது சம்பந்தமாக நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
அப்படி எடுத்தால் மட்டுமே தான் அந்த டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள், தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மீன ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம், உடம்புல உத்வேகம், மனத்தெம்பு, உடல் தெம்பு போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் குறைந்து நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு கடன் பிரச்சனை தாங்க ஜாஸ்தி இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம், தாயார் சம்பந்தப்பட்ட தந்தை சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இன்று கழுத்து, காது, முகம் பகுதியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ, கழுத்து பகுதி, காது அடைச்சிருக்கு, காதில் புண்ணு ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அல்லது உங்களால் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எரிச்சல் தன்மையின் காரணமாக யாருக்கிட்டையும் பேசவும் முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களையே திட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படும். பகல் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. மதியத்துக்கு மேல் பண விரயங்கள் ஏற்பட்டதுனால மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல ஏதாவது வியாதி, மறைவு ஸ்தானங்களில் வியாதி இருந்ததுன்னா அந்த மறைவு ஸ்தான வியாதியெல்லாம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வாடகை வீட்டை மாற்றுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை டைரெக்டாக பேசுகிறதுக்கு இத்தனை நாளாக சங்கடப்பட்டிருப்பீங்க, சங்கோச்சப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் டைரெக்டாக பேசுகிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கணும், இல்லை கட்டில் படுக்கை போன்ற விஷயங்கள் வாங்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களான ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஏசி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.